யாரு? நான் தான். வெளிய மழையா? அதானே பார்த்தேன். என் மீன் குழம்பு வாசல தான் வந்துட்டியோன்னு நினைச்சேன். உள்ள வாயா. ஓஹோ, சாப்பிடுறியா? ஆமா, மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஏழப்பட்ட வீடுன்னு பக்கம் ஒரு வாய் சாப்பிடியா? மீன் குழம்பா? இந்த காலத்துக்கு இருக்கு யாரு ஒழுங்கா மீன் குழம்பு வைக்கிறாளுங்க? மீன் குழம்பு வையினா கருவாட்டு குழம்புலாம் வைக்கிறாளுங்க. நான் இதெல்லாம் சாப்பிடுறதை விட்டுட்டேன். வேண்டனா போ, நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன பிள்ளை? பாவி முதல்ல லபக்கு லபக்குன்னு போட்டு முழுங்க. இந்த சோறை அப்படியே போட்டு முழுங்க, முள்ளு உள்ள போயிருக்கு. மீனோட பிறந்த மீனோட வளர்ந்தவளுக்கு முள்ளு குத்துமையா? உன்னை இந்த பக்கம் வர வைக்கத நான் அப்படி நடிச்சேன். முகரில குத்துவேன். நான் பதறி போயிட்டேன். யோ, உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலிக்கும். 4 நாள் மீன் ஒரு கை சோறு மட்டும் போடுற, சாப்பிடியா? என்ன பிள்ளை பெரிய தொந்தரவு போச்சு. சரி சரி, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிட்றேன். 1 ரூபா கொண்டா. மீனெல்லாம் அதிகம் வைக்காத. எடுத்துட்டு வரேன். போதும் போதும், அம்பிட்டேன். அதுக்கு மேல வேணாம். போதும் போதும், அம்பிட்டேன். பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. ஆனா நான் எனக்காக சாப்பிடுறேன். உனக்கு வயிறு வலிக்க கூடாது பாரு, அதுக்காகத்தான். போடு. புள்ள, உண்மையிலே சொல்றேன், உன் கை பக்குவத்தை சாப்பிடும்போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வருது. 20 வருஷம் ஆச்சு. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 4 மிளகாய் கீரி போடுவா. நீ சரிக்கு சரியா போட்டிருக்க. அப்படித்தேன். உப்பு புளி காரம் இல்ல சரியா தான் போட்டிருக்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு ஊத்து, அள்ளி போடு. ஏன் இப்படி பாக்குறத? நான் எனக்காக சாப்பிடல, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காகத்தேன்.